அனைவருக்கும் வணக்கம். கழிவு வெளியேற்றம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோஷன் போயிட்டீங்களா, கரெக்டாக போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு கேட்கும்போது நம்ம கரெக்டாக வந்து மோஷன் வந்து போயிடுறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறீங்க. கரெக்டாக போகணும் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நான் கேட்கும்போது காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டால் 6 மணி 5 மணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. எந்திரிச்ச ஒரு ½ அன் ஹவரில் மோஷன் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இல்லை மேம், காலையில் போயிடுவேன், ஆஃப்டர்நூன் போயிடுவேன், ஈவினிங் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சோடனே ½ அன் ஹவரில் மோஷன் வந்து வெளியே போயிடணும். இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் அப்படின்றது ஒரு 20 நாளில் வந்தாலோ இல்லை 34 நாள் 30 டேஸ்க்கு மேலே போனாலோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கழிவு வெளியேற்ற உறுப்புகளில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு, உடம்பு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து நம்மளோட கழிவுகள்லாம் வெளியேறுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். தேங்க்யூ.